Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil amin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allahu tabaraka wa ta'ala fi kalamihil qadim. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladhina amanu idha qila lakum tafassahu fil majalis fafsahu yafsahillahu lakum wa idha qila anshuzu fanshuzu yarfa'illahu alladhina amanu minkum walladhina utul ilma darajat wallahu bima ta'maluna khabir. Wa qala nabiyyuna sallallahu alayhi wa sallam al majalisu bil amana aw kama qala sallallahu alayhi wa sallam. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் அல்லாஹுவின் கருணை பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இந்த ரமலான் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் இரண்டாவது ஒற்றைப்படை இரவிலே நாம் லைலத்துல் கத்ர் என்கின்ற மகத்தான குறிக்கோளுக்காக இன்று இரவை விழிப்பூட்ட, இரவு முழுக்க நல்லமல்கள் செய்வதற்கான ஒரு தயாரிப்பிலே நாம் இப்போது அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவின் கருணையினால் அந்த குறிக்கோள் நிறைவேறுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் கிருபை செய்யட்டுமாக என்ற துஆவோடு இன்றைய உரையை தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஓதிய பகுதிகளில் இருந்து ஒரு வசனத்தின் அடிப்படையில் சில சிந்தனைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நாம் கிட்டத்தட்ட 2-3 சூறாக்களை டச் பண்ணோம். அதில் அல் முஜாதலா என்று சொல்லக்கூடிய ஒரு சூரா, அது சமி அல்லாஹு கௌலல்லத்தி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா என்று தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் சட்டங்களையும் சொல்கிறான், நிறைய ஒழுங்குகளையும் அல்லாஹ் பேசுகிறான். இந்த முஜாதலா என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவினுடைய ஒரு குறிப்பிட்ட தனித்தன்மை என்னன்னு சொன்னால், அந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய எல்லா வசனங்களிலும் அல்லாஹ் என்கின்ற சொல் கண்டிப்பாக இடம்பெறுகிறது. அது தனித்தன்மை. வேறு எந்த மற்ற சூறாக்களுக்கு இந்த தன்மை இருக்குமான்னு சொல்ல முடியாது. இதில் எத்தனை வசனங்கள் இடம்பெறுகிறதோ ஒவ்வொரு வசனத்திலையும் அல்லாங்கிற பேர் என்ன செய்யும், அதில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு அத்தியாயம் இது. நிறைய சட்டதிட்டங்களை எல்லாம் சொல்கிறான். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு முக்கியமான சட்டத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் வைத்திருக்கிறான், இந்த அத்தியாயத்தில் வைத்திருக்கிறான். அது அல்லாமல் நல்ல ஒழுங்குமுறைகள், நிறைய விஷயங்களை எல்லாம் குறிப்பிடுகிறான். அதில் ஒரு ஒழுக்கம் என்னன்னு சொன்னால், அவை ஒழுக்கத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான். ஒரு சபையில் எப்படி நாகரிகமாக நடந்து கொள்வது, ஒரு சபையை நாம் எப்படி நடத்துவது, ஒரு சபையில் பங்கெடுக்க வரக்கூடியவர்கள் அவர்கள் என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும் என்பது குறித்த செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் இஸ்லாம் தான் நாகரிகம் என்பது. நாகரிகமான பழக்க வழக்கங்களை உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு சமயம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சமயம் இஸ்லாமை தவிர வேறு எதுவாகவும் இருக்காது. இங்கே சொல்லப்படக்கூடிய நாகரிகத்திற்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த தனித்தன்மை என்னன்னு சொன்னால், அந்த நாகரிகம் என்பது யாரோ ஒரு தனி மனிதனுடைய மூளையில் உதித்ததாக இருக்காது. யாரோ 2-3 பேர் சேர்ந்து உட்கார்ந்து யோசித்து மூளையை கசக்கி கொண்டு வந்து தந்ததாக இருக்காது. இந்த நாகரிகம் என்பது முழுக்க முழுக்க வஹியின் சார்ந்து வஹியின் அடிப்படையில் பெறப்பட்ட நாகரிகமாக இருக்கும். எனவே இது முழுக்க முழுக்க அல்லாஹுவால் வழிகாட்டப்பட்ட நாகரிகம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அல்லாஹ் நான் வாசித்து காட்டிய வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான்.
யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா கீரலக்கும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் சபைகளில் சற்று நகர்ந்து இடம் கொடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால், அதாவது ஒரு சபை நடந்துகிட்டு இருக்குது, அடர்த்தியாக மக்கள் உட்கார்ந்துருக்கிறார்கள், நல்லா உட்கார்ந்துருக்காங்க ஃபுல்லாக. இப்போ ஒரு 4 பேர் 5 பேர் வர்றாங்க, அல்லது ஒரு 10 பேர் வர்றாங்க. அவர்கள் அமர்வதற்கு அங்கே இடம் இல்லை. பார்க்கும் போதே தெரிகிறது எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கரெக்டாக உட்காந்துருக்கிறாங்க. இப்பொழுது கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு வந்தவர்கள் கோரிக்கை வைத்தால், ஃபப்ஸஹு, நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து அவர்களுக்கு இடமளியுங்கள். அப்படி நீங்கள் செய்தால் யஃப்ஸஹில்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விரிவான இடத்தை கொடுப்பான். பொதுவாக இஸ்லாத்தில் ஒரு 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 நடைமுறை இருக்குது. என்னன்னு சொன்னால், நாம் ஒரு செயலை செய்தால் அந்த இனத்தை சார்ந்த ஒரு செயலையே அல்லாஹ் நமக்கு பலனாக தருவான். நீங்கள் இந்த உலகத்தில் நகர்ந்து இடம் கொடுங்கள் அடுத்தவர்களுக்கு, அல்லாஹ் உங்களுக்கு விரிவான இடத்தை மறுமையில் தருவான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நாம் என்ன நன்மை இங்கே செய்கிறோமோ அந்த நன்மைக்கு அதே இனத்திலிருந்து இணையான ஒரு பலாபலனை அல்லாஹ் மறுமையில் நமக்கு தருவான். அந்த வகையில் இந்த வசனம் சொல்கிறது, உங்களிடத்தில் நகர்ந்து நீங்கள் சற்று இடமளியுங்கள் என்று சொல்லப்பட்டால் நீங்கள் நகர்ந்து இடம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு விரிவான இடத்தை தருவான். அதுபோல ஒய்தா கீலன் சுசு, நீங்கள் இந்த இடத்தை விட்டு எழுந்து செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபன் சுசு, நீங்கள் எழுந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது சபையில் நாம் பேண வேண்டிய ஒரு முக்கியமான நடைமுறையாக இருக்கிறது. பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்களில் சபை ஒழுக்கத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு சபை, அந்த சபையில் மார்க்க விவகாரங்கள் கேலி செய்யப்படுகின்றன, மார்க்க விவகாரங்கள் அந்த சபையில் விமர்சிக்கப்படுகின்றன என்று சொன்னால் அந்த சபையில் போய் உட்காராதீங்கன்னு குர்ஆன் சொல்லுது. அதுக்கு நீங்கள் போகவே போகாதீங்க. நீங்கள் ஏன் ஒரு தவறான விஷயத்திற்கு சாட்சியாக போய் உட்கார வேண்டும்? அந்த இடத்திற்கு போகவே போகாதீர்கள் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு சபையில் மார்க்கம் கேலி செய்யப்பட்டால் ஃபலா தக்குது, நீங்கள் அந்த சபையில் போய் அமராதீர்கள் என்று அல்லாஹ் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறான். அப்படியே ஷைத்தான் உங்களை மறக்கடித்து அதில் போய் உட்கார வச்சுட்டான்னா கூட எப்பொழுது நினைவு வருகிறதோ அப்பொழுது அந்த இடத்தை விட்டு நீங்கள் வந்து விடுங்கள். ஃபலா தக்குது பாத திக்ரா மால் கௌமில் ஸாலிமீன், நினைவு வந்ததற்கு பிறகு அநீதி இழைக்கக்கூடிய அந்த மக்களோடு நீங்கள் உட்கார்ந்து இருக்காதீர்கள். ஏன்னா அங்கே அவன் குர்ஆனை விமர்சிக்கிறான், அவன் நபியை விமர்சிக்கிறான். விமர்சனத்தில் ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு ஆண்மை இருக்கணும் விமர்சனத்தில். அப்போ அந்த விமர்சனம்ங்கிறது எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆனால் நேர்மையும் ஆண்மையும் இல்லாமல் ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அது என்னன்னு சொன்னால் அந்த கேரக்டர் மீது இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, அந்த வெறுப்பின் அடிப்படையில் அந்த விமர்சனம் வரும் என்று சொன்னால் அந்த விமர்சனம் என்பது நேர்மையற்ற விமர்சனம், அந்த விமர்சனம் என்பது ஆண்மையற்ற விமர்சனம். அதில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. அந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி வந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறான். அதே போல மார்க்கம் ஒரு இடத்தில் கேலி செய்யப்படுகிறதா, அங்கேயும் நீங்கள் அமராதீர்கள். அதாவது ஒருத்தவங்களுக்கு விவரம் தெரியல, விவரம் தெரியாமல் அவங்க தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு நீங்கள் அங்கே அமரலாம், அது வேறு விஷயம். ஆனால் நன்கு தெரிந்து கொண்டு என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லைங்கிற அந்த வைராக்கியத்தோட ஒரு சபை உட்கார்ந்து இருக்கிறது, அந்த சபையில் மார்க்கம் கேலி பேசப்படுகிறது, அந்த சபையில் மார்க்கம் குத்தி கீறி கிழிக்கப்படுகிறது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் அவங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் ஏற்றுக்க போகிறதே இல்லை. எனவே அந்த இடத்துல நீங்கள் உட்கார வேண்டாம், அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்து வந்துருங்கன்னு சொல்லி திருக்குர்ஆன் 2 இடத்துல இந்த செய்தியை அல்லாஹ் பிரஸ்தாபித்து பேசுகிறான். இது ஒரு செய்தி. அடுத்து சபையினுடைய ஒழுக்கங்கள் என்று வருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு வரிசையாக கோடிட்டு காட்டினார்கள். அதில் முதலாவது விஷயம், ஒரு சபை, அந்த சபைக்கு போகும்போதும் சரி அந்த சபையை விட்டு வெளியேறும் போதும் சரி சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். முதலாவது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு முக்கியமான நடைமுறை இது. ஒரு சபை, அந்த சபைக்குள்ளே வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி கொண்டு வர வேண்டும். அதை விட்டு அந்த சபையை முடிச்சுட்டு நம்ம வெளியே போகிறோம், முடிச்சுட்டு போகிறோமோ அல்லது நமக்கு அவசியமாக இருக்குது தேவைக்காக வெளியே போகிறோமோ அப்பவும் சலாம் சொல்லிட்டு போயிடணும்.
இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். சபை என்பது இந்த மாதிரி உரை நடத்தக்கூடிய சபையாக இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் உள்ள வராரு, அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்கள் என்ன சொல்லி நிற்கக்கூடாது. அது உரைக்கு என்ன செய்யும்? இடையூறை ஏற்படுத்தும். அப்போ சொல்ல முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, அவர் தம்முடைய மனசுக்குள் சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த சலாம் யாருக்கு அப்படின்னா, அவருக்கும் அவருடன் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கும் அவர் மனசுக்குள்ள சொல்லிக்கணும். அதே மாதிரி உரை நடந்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு ஏதோ தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எழுந்து போறாரு அப்படின்னா, அப்பவும் அதே மாதிரி மனசுக்குள்ள சலாம் சொல்லிட்டு என்ன செய்யணும், எழுந்து போயிடணும். அவருக்கும் அவருடன் இருக்கக்கூடிய மலருக்கும் அந்த சலாம். ஆனா அந்த சபை முடியுதுன்னு வச்சுக்கோங்க, சபை கலையுது, அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னா, சலாம்ங்கிறத சத்தம் போட்டு சொல்லிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த சபைக்கு அது இடையூறாக இருக்காது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதன் தஹா அஹதுக்கும் இலல் மஜ்லிஸி ஃபல் யுஸல்லிம், உங்களில் ஒருவர் ஒரு சபைக்கு வந்து சேர்ந்தால் அவர்களுக்கு அவர் சலாம் சொல்லட்டும். ஃபைதா அராத அன் யகூம, அந்த சபையிலிருந்து எழுந்து செல்ல அவர் விரும்பினால் அப்போதும் ஃபல் யுஸல்லிம், அவர் சலாம் சொல்லிக் கொள்ளட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபலைஸத்தில் ஊலா பி அஹக்க மினல் ஆஹிரா. இப்போ 2 தடவை சலாம் சொல்லியிருக்காருல, அவர் வரும்போதும் சலாம் சொல்றாரு, போகும்போதும் சலாம் சொல்றாரு. இந்த 2 சலாம்ல எது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னா, ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததெல்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒரே தரத்தில் உள்ளதுதான், ரெண்டுமே உயர்ந்தது தான். அப்போ ஏதாவது ஒன்று நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்கிப் பண்ணிக்கிறலாம்னு நினைக்க முடியாது. அப்படி ரெண்டையுமே செய்ய வேண்டும். ரெண்டில் இதுவும் சரி அதுவும் சரி, ஒன்றை விட ஒன்று உயர்ந்தது கிடையாது, தாழ்ந்ததும் கிடையாது, ரெண்டுமே ஈக்குவல் கேட்டகரி தான். எனவே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் வரும்போதும் சலாம் சொல்வதில் கவனம் செலுத்த வேண்டும், இடத்தை விட்டு போகும்போதும் சலாம் சொல்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இது பொதுவாக பொது அனுமதி உள்ள அவைகளுக்கு பொருந்தக்கூடிய விஷயம். இது யாருனாலும் வரலாம், அனுமதி இலவசம் அப்படின்னு போட்டிருக்குதா, அந்த மாதிரியான சபைகளுக்கு இது பொருந்தும். ஆனால் சில சபைகள் இருக்கும், அந்த சபையில் உறுப்பினர்கள் மட்டும் வாங்கன்னு போட்டிருப்பாங்க, மற்றவங்க வரக்கூடாது அங்கே. அதே மாதிரி முக்கியஸ்தர்கள் மட்டும் வாங்கன்னு போட்டிருப்பாங்க, அல்லது குறிப்பிட்ட ஆள்கள் கையில் என்ன செய்வாங்க, பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க, அல்ல ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆள்கள் மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு மற்றவங்க போகிறது நாகரிகம் கிடையாது. அந்த இடத்துக்கு மற்றவங்க போகக்கூடாது. மற்றவங்க போகக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல, மற்றவங்க போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துறதும் தப்பு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அங்கே என்ன நடக்குதுங்கிறத துப்பறிவதற்கான ஏற்பாடு செய்வதும் தவறு என்று சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். சபை என்பது சில நேரங்களில் அமானிதத்துக்குரியதாக இருக்கும். எனவே அவர்கள் யாரை வைத்து அந்த சபையை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அங்கே செல்ல வேண்டும். மற்றவர்கள் அங்கே நேரடியாக பிசிக்கலாக போறதும் தப்பு, மறைமுகமாக வேறு ஆட்களை ஏற்பாடு செஞ்சு அங்க நடக்கிறத கவனித்துக் கொண்டு சொல்லுவதும் அதுவும் தவறானது. புரிஞ்சுங்களா? ஏன்னா அது பொது அனுமதி இல்லாத ஒரு சபை. பொது அனுமதி இல்லாத சபையில நாமும் ஆஜராக கூடாது, அங்க என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுலையும் என்ன செய்யக்கூடாது, ஆர்வம் செலுத்தக்கூடாது. அது நாகரிக குறைவான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அந்தரங்க அவைகள் சிலது இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரகசிய அவைகள். ரகசிய அவைகள் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு உரியவர்கள் மட்டும்தான் அங்கே செல்ல வேண்டும், மற்றவர்கள் செல்லக்கூடாது. அனுமதி உள்ளவர்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும். அதுவும் அந்த அனுமதியை அவங்க காட்ட சொன்னாங்கன்னா காட்டிட்டு போறதா என்னது நியாயம். அது இல்லை நான் செக்ரட்டரி தான், இல்லை நான் ஒரு முக்கியமான பொறுப்பாளர், எந்த பொறுப்பாளராக இருந்துட்டு போங்க, எந்த செக்ரட்டரியாக இருந்துட்டு போங்க, அது நடைபெறக்கூடிய சபை என்பது அந்தரங்கமானதுன்னு முடிவானதற்கு பிறகு அங்கே ஒவ்வொருவரும் போகும்போது தான் யார் என்பதை வெளிப்படையாக என்ன செய்ய வேண்டும், சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா அதை என்ன செய்யணும், காட்டணும். ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், அங்கே செக்கிங் நடக்குது, நானும் காட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்கு காட்டுறோம்ல, சட்டை அவுத்து காட்டாத குறையா எல்லாத்தையும் காட்டுறோம்ல அங்கே. அதே மாதிரி தான் ஒரு அந்தரங்க சபை அப்படின்னு சொன்னால் அந்த அந்தரங்க சபைக்கு என்ன நியாயம் இருக்குதோ அதை என்ன செய்ய வேண்டும், நாம் பேண வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் அங்கே கவனிக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். அடுத்து ரெண்டாவது, ஒரு சபைக்கு போனால் எங்கே அமர வேண்டும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கே அமர வேண்டும் என்று சொன்னால் அந்த சபை எங்கே முடிகிறதோ அங்கே அமர வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், மக்கள்லாம் வரிசையாக உட்காந்துருக்கிறாங்க, அடர்த்தியாக உட்காந்துருக்கிறாங்க,
அடர்த்தியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, தள்ளுங்க 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 அப்படின்ட்டு இவர் முன்னாடி எல்லாத்தையும் தாண்டி வரக்கூடாது. மக்கள் உட்கார்ந்து முடித்த இடம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துல தான் என்ன செய்யணும், போய் உட்காரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி உட்காருவாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் ஏதாவது ஒரு சபையில் உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்க எப்படி உட்காருவாங்க, ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னா சஹாபாக்களுடைய அவையில் இறுதியில் எங்கே இடங்கள் இருக்குதோ அங்கே உட்கார்ந்து கொள்வார்கள். நான் ரசூலு, நான் பெரிய ஆளு, உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க வந்திருக்கிறேன், அதனால உங்களெல்லாம் நான் தாண்டி தாண்டி தான் என்ன செய்வேன், முன்னாடி போவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் உரிமை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். எங்கே சபை முடிகிறதோ அங்கே உட்காருவார்கள். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ் எந்த சபைக்கு போனாலும் அந்த சபை முடிகிற இடத்துல உட்காருவாங்க. ஆனா அவங்க உட்கார்ந்த உடனே அந்த இடம் வந்து நடுநாயகமாக மாறிவிடும். அதுக்கு பிறகு மக்கள்லாம் என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சுத்தி உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடங்கிறது எப்படி ஆயிரும்னு சொன்னா ஒரு நடுநாயகமாக ஆகி போய்விடும். ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா, இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம நடுநாயகமாக உட்கார்ந்துக்கிறணும் அப்படின்னு திட்டமிட்டு ரசூலுல்லாஹ் போக மாட்டாங்க. போய் சபையில முடிகிற இடத்துல உட்கார்ந்துருவாங்க. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ரசூலுல்லாஹ்வை நடு நாயகமாக ஆக்கி அப்படி உட்கார்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப எனவே சபைக்கு போகும்போது சபை எந்த இடத்தில் முடிகிறதோ அந்த இடத்தில் அமருதல் என்பது சபைக்கு நாம் கொடுக்கக்கூடிய நாகரிகம். என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, தாண்டி 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 வரக்கூடாது, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்ல வரக்கூடாது. அப்படி முன்னாடி வந்து உட்காரணும் அப்படின்னு நமக்கு திட்டம் இருந்தா எல்லாருக்கும் முன்னாடி என்ன செஞ்சிடணும், வந்துடணும், வந்து முன்னாடி உட்காரணும். அதுதான் என்னது, அந்த சபைக்கு நாம் கொடுக்கக்கூடிய நாகரிகம் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் என்பதாக பார்க்கிறோம். குன்னா இதா அத்தைனா அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜலச அஹதுனா ஹைசு யன்தஹி அல் மஜ்லிஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைகளில் ஒன்றுக்கு நாங்கள் போனால் எங்களில் ஒருவர் அந்த சபை எங்கே முடிந்து இடம் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் நாங்கள் உட்காருவோம் என்று சஹாபாக்களும் அறிவிக்கிறார்கள். அப்ப இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்த செய்தி என்னன்னு சொன்னா, சபைக்கு வரும்போது மக்களின் தோளை தாண்டி கொண்டு வரக்கூடாது. இது ஏற்கனவே சொன்ன அதனுடைய நீட்சி தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு சஹாபி வந்ததை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, கண்டிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல இருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை நாள். என்ன செய்யறாரு, ஒருத்தர் பள்ளியாசலுக்குள்ள வர்றாரு. வந்தவர் என்ன செய்யறாருன்னா, எல்லாத்தையும் தாண்டி தாண்டி முன்னாடி வர்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். உரையிலேயே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இஜ்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, உட்கார்பாணி பக்கத்து ஆதைத்த, நீ மக்களுக்கு ரொம்ப துன்பம் கொடுக்குற அப்படின்ட்டாங்க. அதாவது தாண்டி தாண்டி வர்றத அவங்களுக்கு நீ தொல்லை கொடுக்குறேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இஜ்லிஸ் பக்கத்து ஆதைத்த, நீ மக்களுக்கு கொடுத்த தொல்லைகள் போதும், அந்த இடத்துல உட்கார்ந்துரு அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் வந்து அபூதாவுதுல பதிவாகி இருக்கிறது. இது ஜும்மாவில் நடந்ததுங்கிறதுனால ஜும்மாவுடைய சபைக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படின்னு கிடையாது. அதாவது மக்கள் ஒரு இடத்தில் கூடி உட்கார்ந்து விட்டதற்கு பிறகு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். உட்காரக்கூடியவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன அப்படின்னா, அவங்க அங்கங்க இடத்தை வந்து விட்டுட்டு உட்காரக்கூடாது. உட்காரும் போதே அவங்க என்ன செய்யணும், இடத்தை ஃபுல் பண்ணி உட்காரணும். ஆனா நீங்க வந்து இடத்தை விட்டு உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்தை ஃபுல் பண்றதுக்கு பின்னால் உள்ளவர் முயற்சிப்பார். அப்படி முயற்சிக்கும் போது அவர் என்ன செய்வாருன்னா, தாண்டி தாண்டி வரதான் செய்வார். இப்போ இந்த இடத்துல தாண்டி வர்றது அவருடைய குற்றமாக ஆகாது. ஏன் வராதுன்னு சொன்னா, முன்னாடி இடம் இருக்குது, உட்கார்ந்தவங்க அதை ஃபுல் பண்ணல, அப்ப அதை ஃபுல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் வந்து தாண்டி வரக்கூடிய அந்த தொல்லை கொடுக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்பது வரக்கூடியவர் மீது வராது. ஏற்கனவே அமரக்கூடியவர்கள் அங்கே இடத்தை விட்டு அமர்ந்தார்கள் பாருங்கள், அவங்க மேலதான் அந்த அந்த குற்றச்சாட்டுங்கிறது வரும். அப்ப எனவே உட்காரக்கூடியவர்கள் இடத்தை விடாம என்ன செய்யணும், கரெக்டா உட்காரணும். அதற்கு பிறகு வரக்கூடியவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, தாண்டி தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அல்லாமா இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதிரி ஒருத்தர் மக்களுடைய தோளை தாண்டி தாண்டி வந்தார் இல்லையா, அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் நீ மக்களுக்கு தொல்லை கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த தொல்லை கொடுத்தது என்பது வெறும் ஜும்மா நாள்ல சொல்லப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அது மற்ற நாட்களில் இப்படி நடந்தாலும், மற்ற சபைகளில் இது நடந்தாலும் இந்த கண்டனம் என்பது அவருக்கு அந்த நபருக்கு பொருந்தும். அப்ப எனவே
மற்ற அவைகளிலேயும் இந்த மாதிரியான அலங்கோலங்கள் நடந்தால், யாராவது ஒருத்தர் வந்து என்ன செய்யறார், தாண்டி 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 வந்து உட்காருவார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ அதுவும் கண்டிக்கத்தக்க செயல்தான் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அல்லாமா இப்னு அப்துல் பர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமை நம்ம பேசிட்டதுனால ஒரு செய்தியை சேர்த்து சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை அன்று இமாம் மிம்பரில் அமர்வதற்கு முன்னால் இடம் இருந்தால் தாண்டி செல்வது தவறு கிடையாது. இமாம் மிம்பரில் உட்கார்றதுக்கு முன்னால இடம் இருக்குது, மக்கள் அங்கங்கே இடத்த விட்டு தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ பின்னாடி ஆட்கள் வர்றாங்க, அப்போ முன்னாடி உள்ள இடத்தை அடைக்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, தாண்டி வர்றாங்கன்னா அப்படி தாண்டி வர்றது அவங்க மேலே தப்பு கிடையாது. இது இமாம் மிம்பரில் உட்கார்றதுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் இமாம் மிம்பரில் ஏறிட்டார் என்று சொன்னால், அதற்கு குறிப்பாக ஹுத்பா தொடங்கி விட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகு முன்னால் இடம் இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, அவங்க தாண்டி வரக்கூடாது. அந்த முன்னால பூர்த்தி பண்ணாமல் இருந்தது அவங்களுடைய குற்றமாக இருந்தால் கூட அந்த இடத்தை அடைக்கிறது கூட என்ன செய்யக்கூடாது, அவர் வரக்கூடாது. இப்படின்னு ஒரு சின்ன சட்ட விளக்கம் இருக்கிறது. அப்போ தாண்டி வர்றது அப்படிங்கிறது வந்து இமாம் ஹுத்பாவில் நிற்கிறதுக்கு முன்னாடி தான். ஹுத்பாவில் நின்ட்டாங்கன்னா அதுக்கு பிறகு 1-2 இடம் முன்னாடி இருந்தால் கூட என்ன செய்யக்கூடாது, தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் முன்னாடி வந்தவங்க அந்த இடம் கூட விடாமல் உட்கார்றது தான் அந்த சபைக்கு அவர்கள் செய்யக்கூடிய கண்ணியமாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த விஷயம் நான் சொன்னா, ஒரு இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடியவரை எழுந்திருப்பான்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல போய் உட்காரக்கூடாது. அது ஒரு சபைக்கு செய்யக்கூடிய அநாகரிகம். ஏற்கனவே உட்கார்ந்துருக்காருல அவர் முன்னாடி தானே வந்திருக்கிறாரு. அப்போ அந்த இடம் அவருக்கு தான் சொந்தமானது, அந்த இடத்திற்கு அவர் தான் உரிமை பெற்றவர். அவரை எழுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுகீமன்ன அஹதுக்கும் ரஜுலன் மின் மஜ்லிஸிஹி, ஒரு சபையில் ஏற்கனவே வந்து அமர்ந்து விட்டவரை அவருடைய இடத்திலிருந்து எழுப்பி விட்டு ஃபயஜ்லிஸ ஃபீஹி, நீங்க அந்த இடத்துல போய் என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. ஆனா வலாக்கின் தவஸ்ஸஉ வ தஃபஸ்ஸஹு, அவரை எழுப்பி விட்டு நாங்க போய் உட்காராதீங்க, ஆனா நீங்க போய் அவங்கள கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன் அப்படின்னு சொல்லுங்க, ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. அவரும் என்ன செய்வார், கொஞ்சம் தள்ளி உட்காருவாரு, அப்போ நீங்க பக்கத்துல உட்கார்ந்துக்கங்க, அது பிரச்சனை இல்லை. அவரை எழுப்பி விட்டு அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, அமரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை மிகவும் கராராக பின்பற்றுவார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் ஒரு ஹதீஸில் தெளிவாக வந்துருச்சுன்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ணுறதுல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப அதிகமான முனைப்பு காட்டுவார்கள், கரார்த்தனம் காட்டுவார்கள். அதனால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதாவது ஒரு சபைக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இடம் கொடுக்கலான்னு யாராவது ஒருத்தவங்க விருப்பப்பட்டு எழுந்திருப்பாங்க, நீங்க உட்காருங்க அப்படின்ட்டு. அப்படி சொன்னாலும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார மாட்டார்கள். சரி, அப்படி சொன்னா உட்காரலாமா, சட்டம் உட்காரலாமா அப்படின்னா உட்காரலாங்கிறது வேற விஷயம். ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒருவர், வயதுல பெரியவர் அல்லது அந்தஸ்துல பெரியவர் அல்லது தகுதிகளில் வந்து முக்கியமான ஒரு நபர், அவர் வரும்போது தகுதியில் குறைந்த ஒருவர் அவருக்காக எழுந்து இளமடிப்பது என்பது நாகரிகம் தான், அது தப்பு கிடையாது. புரிஞ்சுங்களா? சில இடங்களை பார்க்குறோம், வயசானவர் வருவார், சின்ன பிள்ளைங்களாம் உட்காந்துருப்பாங்க, அவரை கண்டுக்கிடவே மாட்டாங்க, அப்படி பார்ப்பார். அவர் பார்த்துட்டு யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க, போய் அந்த ஓரத்தில் போய் உட்காந்துருப்பார். அந்த மாதிரி செய்யக்கூடாது. வயது முதிர்ந்த ஒருவர் வரும்போது அவரை வந்து பார்க்கும்போதே அவர் தனக்கு இடம் வேணும்னு தானே பார்க்குறாரு. அப்போ வயசில் குறைஞ்சவங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் நகர்ந்து அவருக்கு இடம் கொடுக்கணும். முடிஞ்சா எழுஞ்சி அவர் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம தள்ளி போய் கூட உட்காரலாம், தப்பு இல்லை. அது மார்க்கத்தில் அது ஒரு நாகரிகமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்முடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யாராவது ஒருத்தவங்க எழுஞ்சி இடம் கொடுத்தா உட்காரவே மாட்டாங்க அந்த இடத்துல. ஏன்னா ரசூலுல்லாஹ் எழுப்பிட்டு உட்காராதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி செய்யறது கூட ஒரு வகையில நான் எழுப்பிட்டு உட்கார்ற மாதிரி ஆகி போயிடும், அதனால நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அவங்க எழுப்பிட்டு உட்காரல, வந்தவர் அவராக என்ன செய்கிறார், எழுந்து இடம் கொடுக்கிறார். ஆனா அதை கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் வருகிறார், வரும்போது கொஞ்சம் காலை அகட்டி கொஞ்சம் காலை நெருக்கி வச்சு இடம் கொடுக்க முடியும்னு இருந்து கூட இடம் கொடுக்காட்டி அது ஒரு வகையில் நம்முடைய மனம் மிகவும் நெருக்கடியா இருக்கிறது என்பதனுடைய அடையாளம். அது
நமக்கு மனசு வரமாட்டேங்குது, பெருந்தன்மை இல்லைங்கிற அடையாளம். அது ஒரு வகையான நாகரிக குறைச்சல். கொஞ்சம் என்ன செய்யலாம், இடம் கொடுக்க முடியும்னு இருக்கும்போது அந்த இடத்துல கூட நம்ம இடம் கொடுக்காம, சில பேர் இருப்பாங்க நல்ல வசதியாக உட்காரணுங்கிறதுக்காக வேண்டி, நல்ல யாராவது ஒருத்தன் வந்துட்டா போதும் அப்படி விரிச்சு உட்காந்துக்குவாங்க. இந்த ட்ரெயின்லாம் பார்த்தீங்களா, 7 இடம் போட்டுருவாங்க. யாராவது ஒருத்தன் வந்தால் போதும் அப்படியே அப்படி அப்படி அப்படியே விரிப்பாங்க, காலை விரிச்சு அப்படி அப்படி உட்காந்துக்கிற வேண்டியது. அந்த நேரத்தில் தான் அந்த கைலி சேலையெல்லாம் என்ன செய்யறது, அப்படி அப்படி விரிச்சு போடுறது. என்னவானா இடம் இல்லைன்னு சொல்றாங்களாமா. இது ஒரு வகையில் நம்முடைய மனம் நெருக்கடியாக இருக்கிறது என்பதனுடைய அடையாளம். இது ஒரு நாகரிக குறைச்சல். இடம் கொடுக்க முடியும்னா கொஞ்சம் என்ன செய்யலாம், கொஞ்சம் சுருக்கி உட்காந்து கொடுக்கத்தானே செய்யலாம். அப்போ அப்படி கொடுக்க முடியல அப்படிங்கிறது நம்முடைய மனம் சுருங்கி போய் இருக்கிறது என்பதனுடைய அடையாளம். அப்படி என்ன செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீம் பெருந்தன்மையாளனாகத்தான் இருக்க வேண்டும். மனம் இறுக்கமானவனாக ஒரு முஸ்லீம் இருக்க முடியாதுங்கிறத நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, சில நேரங்களில் சில அறிஞர்கள் இடம் கொடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நெருக்கடி இருக்குமா, இடம் கொடுக்கவே முடியாது, அவ்வளவு அடர்த்தியா உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி இருந்தா கூட என்ன செய்வாங்களாம், ஒரு அறிஞரை பத்தி ஒரு அஸ்மஇ என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்கிறார். அஹனஃப் பின் கைஸ்ன்னு சொல்லி ஒரு பெரியவர் இருந்தார். அவங்க என்ன செய்வாங்களான்னா, சபையில உட்கார்ந்து இருக்கும் போது நெருங்கி தான் உட்கார்ந்துருப்பாங்க எல்லாரும். யாராவது ஆட்கள் வந்தா அவங்களுக்கு தள்ளி உட்கார்ந்து இடம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே டைட்டா உட்கார்ந்துருப்பாங்க. டைட்டா உட்கார்ந்து இருந்தா கூட இந்த அஹனஃப் பின் கைஸ்ங்கிற அந்த பெரியவர் என்ன செய்வாரான்னா, ஒருத்தர் வந்துட்டாருங்கிறதுக்காக கொஞ்சம் இப்படி எழுச்சி இப்படி இப்படி ஆடிட்டு உட்காருவாராம். என்ன அர்த்தம்னா, உனக்கு இடம் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றப்பா, முடிஞ்சா வந்து உட்காந்துக்க அப்படின்னு அர்த்தமா இருக்கு. உனக்கு நீங்க பாக்குறோம்ல, இந்த மூட்டையில என்ன செய்வாங்க, நெல்லு போடுவாங்க. நெல்லு போட்டா ஃபுல்லா மூட்டை ஃபுல்லா ஆயிரும். அப்ப என்ன செய்யுது, அப்படி ஒரு ஒரு குலுக்கி விடுவாங்க பாருங்க, மூட்டையை குலுக்கி விட்டா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும்ல. அதே மாதிரி ஏற்கனவே அடர்த்தியா தான் உட்கார்ந்துருப்பாங்க, ஒண்ணுமே என்ன செய்ய இடமே இருக்காது. ஆனா இருந்தாலும் ஆட்கள் வந்து விட்ட காரணத்தினால் அவங்களுக்கு மனசு, எனக்கு உனக்கு இடம் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு இருக்குதுன்னு காட்டுறதுக்காக இந்த அஹனஃப் பின் கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் அந்த இடத்துல இப்படி எழுஞ்சி இப்படி ஆடி உட்காருவாங்களாம். அப்படி அப்ப என்ன அர்த்தம்னா, இப்படி ஒரு 10 பேர் ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒருத்தர் போய் உட்கார்ந்துட முடியும், உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா, சபையில வர்றவங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு நம்ம மூத்த அறிஞர்கள் இடம் கொடுப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு செய்தி. அடுத்து இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, ஒருவர் அமர்ந்திருந்த இடத்திற்கு திரும்ப அவரே வந்தால் அவர்தான் அந்த இடத்திற்கு உரிமை உள்ளவர். இப்போ ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் சபையில், அவர் அத்தியாவசிய தேவை, வெளியே போறார், பாத்ரூம் போறாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது கீழே போறார், முகம் கழுவிட்டு வர்றார். ஏற்கனவே நல்லா தெரியும் அந்த இடத்துல அவர் தான் உட்கார்ந்து இருந்தாருன்னு. அவர் எழுந்து போனோன்னு நம்ம போய் உட்காந்துட்டோம் அந்த இடத்துல. இப்போ அவர் திரும்ப வர்றாருன்னா என்ன செய்யணும், நம்ம அவருக்கு அந்த இடத்தை கொடுக்கணும். ஏனென்றால் ஒருவர் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த இடத்தை விட்டு தன்னுடைய தேவைக்காக அவர் போய்விட்டு திரும்ப வரும்போது அந்த இடம் அவருக்கு உரியதுதான். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதா காம அஹதுக்கும் மிம் மஜ்லிஸின் சும்ம ரஜஅ இலைஹி, உங்களில் ஒருவர் அவர் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து தேவைக்காக வெளியே சென்று விட்டு திரும்பவும் அந்த இடத்திற்கு அவர் வருவாரையானால் ஃபஹுவ அஹக்கு பிஹி, அவர் ஏற்கனவே இருந்திருந்த இடத்திற்கு அவர்தான் உரிமைப்பட்டவர். அப்போ அவர் போன உடனே போய் இடம் முடிச்சாரு பாருங்க, அவர் என்ன செய்யக்கூடாது, ஏன் இடம்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுங்களா? அவருக்கு தான் திரும்ப விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி அடுத்து, ஏற்கனவே அருகருகே அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களை பிரித்து விட்டுட்டு போய் நடுவில் போய் ஒருத்தர் உட்காரக்கூடாது. ஒரு 5 பேர் மொத்தமாக வந்தாங்க, அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, உட்காந்துருக்கிறாங்க, பக்கத்தில் வரிசையாக உட்காந்துருக்கிறாங்க. அவங்க இப்போ வரக்கூடிய ஒருத்தர் என்ன செய்யணும்னு சொன்னால், ஏற்கனவே உட்கார்ந்துருக்கிற இவங்களை பிரிச்சுட்டு போய் நடுவில் உட்காரக்கூடாது. இடம் கொடுத்தா கூட நீங்களாம் சேர்ந்து உட்காருங்க, நான் பின்னாடி தள்ளி உட்காந்துக்கிறேன்னு சொல்லி தள்ளி பின்னாடி உட்காரமே தவிர, ஏற்கனவே அருகருகே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பிரித்து விட்டு அந்த இடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் சுட்டி காட்டுகிறார்கள். லா யஹில்லு லிரஜுலின் அன் யுஃபர்ரிக பைன இஸ்னைனி இல்லா பிஇذنஹிமா, ஒரு சபைக்கு 2 பேர் ஜோடியாக உட்கார்ந்தாங்க, உட்கார்ந்த போது இப்போ அவர்களை பிரிப்பதாக இருந்தால் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் பிரிந்து உட்கார சொல்லக்கூடாது.
அவங்களா என்ன செஞ்சாங்க, இல்லை பரவாயில்லங்க உட்காருங்க, நடுவில் உட்காருங்கன்னு சொல்லி தள்ளி தள்ளி உட்கார்ந்து இடம் கொடுத்தாங்கன்னா அங்கே உட்காரலாம். அப்படி இல்லாமல் நாம் என்ன செய்யக்கூடாது, சேர்ந்து வந்து அவர்களை தனியாக தனிப்படுத்தக்கூடாது, தனிமைப்படுத்தக்கூடாது. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அடுத்து, சபையில் மூவர் இருக்கும்போது ஒருவரை விட்டு விட்டு 2 பேர் என்ன செய்யக்கூடாது, ரகசியம் பேசக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், இதா குன்தும் ஸலாசத்தன் ஃபலா தத்தனாஜா இஸ்னானி தூன சாலிசின். ஒரு சபையில் 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், 2 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒருத்தரை மட்டும் விட்டுட்டு ரகசியம் பேசக்கூடாது. அப்போ அவர் மனசு என்ன என்ன நினைக்கும் அப்படின்னா, நமக்கு ஏதோ சதித்திட்டம் போடுறாங்க அப்படின்னு நினைக்கும். நமக்கு ஏதோ சதித்திட்டம் போடுறாங்க அல்லது நம்ம ஏதோ விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும். இந்த இடத்துல ரகசியம் பேசுறது மட்டுமல்ல, ரகசியம் பேசுறது மட்டுமல்ல, வேறு சில செயல்களும் தப்பு. உதாரணம் எப்படி வைங்களேன், 3 பேர் இருக்கின்ற ஒரு அவையில் ஒருத்தருக்கு தெரியாத மொழியில் 2 பேர் பேசிக்கூடாது. இப்போ ஒருத்தருக்கு உருது தெரியாது, 2 பேருக்கு உருது தெரியும், ஒருத்தருக்கு உருது தெரியாது. இப்போ என்ன செய்யறதுன்னா, அந்த உருது தெரியாதவரை மட்டும் விட்டு இவர் 2 பேரும் ஒரே செய்யக்கூடாது, உருதுல பேசக்கூடாது. ஏன்னா உருதுல கூட சதி திட்டம் போடலாம்ல, சதி எல்லா மொழியிலையும் போடலாம், விமர்சனம் எல்லா மொழியிலையும் வைக்கலாம். அப்போ அதனால 2 பேரை ஒருத்தரை விட்டுட்டு 2 பேர் பேசக்கூடாதுன்னு சொன்னா ரகசியமும் பேசக்கூடாது, அவருக்கு தெரியாத மொழியிலையும் பேசக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னொருத்தர் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். அவங்க காத்திருந்து விட்டு அவரை இவரோட ஜாயின் பண்ணி விட்டுட்டு இவங்க போய் தனியாக எழுதி போய் பேசணும். அப்படி செய்யலாம், அது தப்பு இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நெருக்கடியான அவையில் நகர்ந்து இடமளித்த பிறகு வந்தவர் நீட்டி விரித்து அமர்ந்து கொள்வது என்பது அவருடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயல். அதாவது ஒரு சபைக்கு வந்தார் ஒருத்தர், இடமே இல்லை, இருந்தாலும் அந்த மக்கள் பெருந்தன்மையோட செஞ்சாங்க, கொஞ்சம் நகர்ந்து வந்து அவருக்கு இடம் கொடுத்தாங்க. இடம் கொடுத்ததுக்கு பிறகு, அவருக்கு இடம் கிடைச்சது பிறகு அவர் என்ன செய்யக்கூடாது, நீட்டி உட்காந்துக்க கூடாது. சொல்லுவாங்கல்ல, இருக்க இடம் கிடைச்சா படுக்க இடம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வேலையை செய்யக்கூடாது. இது என்னன்னா, ஏற்கனவே இடம் கொடுத்தவர்களுடைய உரிமையை பறிக்கும் செயலாக மாறி போய்விடும். அது மிகப்பெரிய தவறு. ஒரு அறிஞர் சொல்கிறார், ரஜுலுன் லாலிமுன் யஹுது கைர ஹக்கிஹி. அடுத்தவருடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு அநீதியாளர் யார் என்றால், அவருக்குன்னு நகர்ந்து இடம் கொடுத்தாங்க, கொடுத்ததுக்கு பிறகு இவர் இடம் கொடுத்தவங்களுக்கே இடம் இல்லாம இவர் விரிச்சு உட்காந்துக்கிறார். அந்த மாதிரி செய்யறவர் அடுத்தவர்களுடைய ஹக்கை, அடுத்தவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய அநியாயக்காரர் என்று ஒரு அறிஞர் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ இதுவும் தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி, சபைகள் என்பது அமானிதம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஒரு சபையில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் பொது இடத்திற்கு வரக்கூடாது, பொது அவைக்கு வரக்கூடாது. அந்த சபையில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் அந்த சபையில் தான் இருக்கணும். அப்படின்னு அந்த சபையில் சொன்னாங்கன்னா அந்த அமானிதத்தை பேணுவது அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் பொறுப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஜாலிசு பில் அமானத்தி, சபையின் செய்திகள் என்பது அமானிதமானவையாகும். அப்போ நாங்க இப்படிதான் பேசணும் அப்படின்னு சம்பந்தம் இல்லாத வேற ஆள்கிட்ட போய் சொல்லக்கூடாது, தேவையில்லாம பேசக்கூடாது அடுத்தவங்கள்ட்ட. சபையில் சொல்லப்பட்ட செய்தி சபைக்கான அமானிதம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ்ல வருது, ஒருவர் ஒரு சபையில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்யறாருன்னா ஒரு செய்தியை சொல்றார். செய்தியை சொல்லிட்டு அந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடியும் சொன்ன பின்னாடியும் இப்படி திரும்பி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு செய்தி சொல்றார் சபையிட்ட, சொல்றதுக்கு முன்னாடி என்ன சார் இப்படி திரும்பி பார்த்துக்கிறார். அவர் சொல்லி முடிச்சிட்டார், முடிச்சதுக்கு பிறகு இப்படி திரும்பி பார்த்துக்கிட்டார் அப்படின்னா அவர் சொன்ன செய்தி அமானிதம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அவர் இப்படி திரும்பி பார்க்கறதே எதை காட்டுதுன்னா, வேற யாரும் இதை கேட்டக்கூடாது, வேற யாருக்கும் இது தெரியக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் செய்தியை சொல்றதுக்கு முன்னாடியும் திரும்பி பார்த்துக்கிட்டாரு, செய்தியை சொல்லி முடிச்சதுக்கு பிறகும் திரும்பி பார்த்துக்கிட்டார். அப்ப எனவே இந்த ஆக்ஷனோடு ஒரு செய்தி சொல்லப்படுமேயானால் அந்த செய்தி அமானிதம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த செய்தியை அந்த சபைக்கு சம்பந்தம் இல்லாத வெளியாட்களிடம் பேசுவது என்பது அது ஒரு குற்றச் செயல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு அந்த சபையினுடைய செய்திகளை நாம பாதுகாக்கணும் அப்படின்னா, ஒரு அறிஞர் சொல்கிறார், செய்திய ரகசியத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் ரகசியத்தை எப்படி பாதுகாப்பேன் அப்படின்னா, ரகசியத்தின் கபூராக நான் இருப்பேன். கபூர்ல கொண்டு போய் புதைச்சிட்டா கபூர் வெளியே தள்ளுவான் திரும்ப, அப்போ அதுல இருந்து வெளியே வரவே வராது.
அந்த மாதிரி நான் என்ன செய்வேன், சொல்லப்பட்ட செய்தியை எனக்குள்ளேயே வைத்துக் கொள்வேன், வெளியில் நான் விடவே மாட்டேன். இப்போ இது சபையில் சொல்லப்படக்கூடிய செய்திக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறணும், சபையில் சொல்லப்பட்ட செய்தி அமானிதம் காக்கப்படுறதுங்கிறது சின்ன பிள்ளைகள்லேயே நாம் என்ன செய்யணும்னா அந்த பிள்ளைகளுக்கு இந்த பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அப்பவுமே நம்ம மனுஷன் உருவாக்கணும். ஆனால் பெரும்பாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான செய்திகளை கேள்விப்பட்டதுக்கு பிறகு சொல்றவரே என்ன செய்வார் தெரியுமா, ரகசியம் ரகசியம்னு சொல்லிட்டே பல பேர் சொல்லிடுவார். புரிஞ்சுங்களா? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், மனசில் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லுவார். அடுத்து இன்னொரு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க அவர்கிட்டையும் சொல்றது. ஆகாசவாணி வேலையை இவரே பார்த்துருவார். புரிஞ்சுங்களா? இது ஒரு பெரிய அநியாயம். இது அதாவது ரகசியம்னு இவருக்கு சொல்ல தெரியுது, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வருது, ஆனால் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும்னு தோணுது பாருங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு இது. சின்ன பிள்ளைகள்ல என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த விஷயத்தை பழக்கணும். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ஒரு செய்தி வருது. ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்னை தேடி வந்தாங்க ஏதோ ஒரு வேலைக்காக. நான் சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தேன், அவரும் சின்ன பிள்ளை தான், நாங்களாம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். ரசூலுல்லாஹ் என்னை மட்டும் தனியாக கூப்பிட்டு அவங்களுடைய ஒரு வேலையை என்கிட்ட கொடுத்து இந்த வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. நான் அந்த வேலையை போய் முடிக்க போனேன். முடிச்சுட்டு வீட்டுக்கு போன போது ரொம்ப தாமதமாக போனேன், லேட்டாக போனேன். எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, ஏன் இவ்வளோ நேரம் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு தேவையாக என்னை வெளியில் அனுப்பியிருந்தார்கள். அந்த தேவையை முடித்து கொடுத்து விட்டு நான் வருகிறேன், அதனால் லேட் ஆயிடுச்சு. அப்போ அந்த அம்மா கேட்டாங்களாம், என்ன தேவை சொல்லு அப்படின்னாங்களாம். அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அது ரசூலுல்லாஹ்வுடைய தேவை, ரகசியம், நான் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், அப்படியா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இதுன்னு சொன்னால் அது யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நீ நம்மளா இருந்தால் இப்போ என்ன செய்வோம், அதெல்லாம் தெரியும்டா நீ சொல்லுவீங்க அப்படின்னு கேட்போம். அதெல்லாம் தெரியும், பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் தானே நீ சொல்லு அப்படிமா. அப்போ பிள்ளைகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, அந்த பழக்கத்தை இன்னும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க பாருங்க. பரவாயில்ல, அப்படி தான் இருக்கணும், சொல்லக்கூடாது வெளியில், நீ அப்படியே இரு அப்படிங்கிறாங்க பாருங்க. அப்போ அந்த வயசுலேயே என்ன செய்யணும்னு சொன்னால், ரகசியத்தை காக்கக்கூடிய தன்மை பிள்ளைகள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அதை இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், இன்னும் அந்த தன்மையை அவங்கள்ட்ட அதிகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ இதுவும் ஒரு முக்கியமான செய்தி. அடுத்த தோழர்களே, ஒரு சபை முடிந்து விட்டு கலையும் போது அந்த சபைக்கென்று ஒரு பிராய சித்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஏன்னா ஒரு சபையில் உட்கார்ந்துருக்கிறோம், அந்த சபையில் நாம் எல்லாருமே முத்துக்களையத்தான் பேசணும்னு சொல்ல முடியாது, சில வெத்துக்களையும் பேசியிருப்போம். அதாவது வெத்து வேட்டு விஷயங்களையும் பேசியிருப்போம், அர்த்தம் இல்லாத விஷயங்களையும் பேசியிருப்போம். அப்போ நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் கலந்து பேசக்கூடிய ஒரு சபை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான சபையை முடிக்கும் போது அந்த சபையில நிகழ்ந்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃபாரத்துல் மஜ்லிஸ்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. என்ன செய்யணும், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்று நீங்கள் சொல்லிவிட்டு அந்த சபையிலிருந்து நீங்கள் கலைந்தீர்கள் என்று சொன்னால் அந்த சபையில் நிகழ்ந்த தவறுகள் போக்குவரத்துகளுக்கு இது பரிகாரமாக அமைந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சபையில நீங்க எல்லாம் பங்கெடுக்கிறீங்க, பங்கெடுத்த சபையில அல்லாஹ்வை பற்றிய திக்ரோ ரசூலை பற்றிய ஸலவாத்தோ எதுவுமே இல்லாம அந்த சபை முடியுமே ஆனால் அந்த சபை அவர்களுக்கு எதிரானதாகவே முடியும். அந்த சபையில அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, மாறாக அந்த சபையினால அவங்களுக்கு தீமை தான் ஏற்படும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சபைகளில் இருக்கும்போது அல்லாஹ்வை என்ன செய்யணும், நினைவு கூற வேண்டும். நினைவு கூறக்கூடிய சபையாக இருந்து விட்டால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் நம்ம என்ன செய்யணும்னா 2-3 தடவை திக்ர் செஞ்சுக்கணும், 2-3 தடவை ஸலவாத் சொல்லிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதை நம்ம கவனிக்கணும். இறுதியில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மாதிரி கல்வி சபைகளுக்கு, அறிவு பேசப்படக்கூடிய சபைகளுக்கு வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி தான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சஹாபாக்களோட. அது ஒரு கல்வி சபை. ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு ஹதீஸுக்கு விளக்கமோ அல்லது ஒரு ஆயத்துக்கு விளக்கமோ சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சபை அது. இப்போ இந்த நேரத்தில் ஒரு 3 பேர் வந்தாங்க. வந்தவங்களில் ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அப்படியே பார்த்தாரு, முன்னாடி இடம் இருந்துச்சு, அப்படியே அந்த முன்னாடி உட்காந்துக்கிட்டார், ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டார். இன்னொருத்தர் அப்படி பின்னால் நின்னே பார்த்தாரு, இப்படி எதுவும் அவருக்கு முன்னாடி வர மாதிரி தெரியலை, முன்னாடி வரணும்னு தோணலை அவருக்கு, பின்னாடியே அவர் உட்காந்துக்கிட்டார். 3வது ஒருத்தர் பார்த்தாரு, கூட்டமாக இருக்குது, ரொம்ப வேர்வையாக இருக்குது,
கசகசன்னு இருக்குது, எதுக்கு போய் இங்கே உட்காந்துக்கிட்டுன்னு அவர் அப்படி போயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த சபைக்கு வந்த ஒரு 3 பேரை பற்றி உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஒருவர் வந்தார். வந்தவர் அவர் அந்த சபையில் நெருக்கமாக, அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வந்து அமர வேண்டும் என்று நினைத்தார். ஃபஆவாஹுல்லாஹு, அவரையும் அல்லாஹ் தன்னுடைய அருளுக்குள் அரவணைத்துக் கொண்டான். இன்னொருவர் வந்தார். அவர் வெட்கப்பட்டு கொண்டு தயங்கி அங்கேயே உட்கார்ந்துட்டாரு. வெட்கப்பட்டு கொண்டு தயங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்தவங்களை தாண்டி தாண்டி வர்றதுக்கு ஒரு வெக்கமா இருக்குது, அல்லது வேறு ஏதோ வகையில் ஒரு தயக்கம். அந்த தயக்கத்தில் அவர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாரு. அவரை எல்லாம் மன்னித்து விட்டான், பரவாயில்ல. மூணாவது ஒருத்தர், அவர் அந்த சபைக்கு வந்தார். வந்தவர் அந்த சபையை புறக்கணித்து விட்டு போனார். அல்லாஹ்வும் அவரை புறக்கணித்து விட்டான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய விளக்கமாக ஹதீஸ் விரிவுரை நூல்களில் சில செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இருக்கு பாருங்க, இப்போ நம்ம உட்காந்துருக்கோம்ல, நம்ம ஏற்கனவே தொழுகைக்கு வந்ததுனால அங்கங்கே உட்காந்துருக்கோம். ஆனால் இப்படி உட்கார்றது சபையினுடைய இது கிடையாது, ஒழுங்கு கிடையாது. என்ன செய்யணும்னு சொன்னால் நெருங்கி வரணும், இடைவெளி இல்லாமல் உட்காரணும். அப்படி அதை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒருத்தர் நெருக்கமாக வந்தார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, நெருக்கமாக வந்தார், அல்லாஹ்வுடைய அருளுக்குள் அவர் நெருக்கமாக வந்தார், அல்லாஹ்வும் அவரை அரவணைத்து கொண்டான்னு. என்ன அர்த்தம்னா, ஃபுல்லாக என்ன செய்யும், நெருக்கி உட்காரணும். புரிஞ்சுங்களா? நாம் இப்போ தனித்தனியாக உட்காந்துருக்குறோம், வேற விஷயம். ஆனால் இது எல்லா காலத்துக்கும் இப்படி என்ன செய்யக்கூடாது, இது பயன்படுத்திக்க கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து அதுக்கு பிறகு சபை முடிஞ்சது பிறகு திரும்ப போய் உட்காந்துட்டு அது வேற விஷயம். ஆனால் ஒரு சபையினுடைய அந்த ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இடைவெளி இல்லாமல் என்ன செய்ய வேண்டும், நெருக்கமாக அமர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அப்படி அமருதல் என்பது அல்லாஹ்வின் அருளுக்குள் நாம் போய் அடைக்கலமாகிறோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி அடைக்கலமாகும் போது அல்லாஹ்வும் நம்மை கையேந்தி நம்ம என்ன செய்யறான், அடைக்கலம் தந்துடுறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார்கள். இது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இந்த சபையில் இந்த முன்னாடி வந்தார் பாருங்க, முன்னாடி வந்தவர் நெருக்கமாக வந்தார்னு சொல்றோம்ல, இந்த நெருக்கமாக வந்தவர் பின்னால இருந்து பார்க்கிறார், அங்க ஒரு இடம் மிச்சம் இருந்துச்சு, அந்த இடத்தை அடைக்கிறதுக்காக தான் அவர் முன்னாடி வந்தார். அப்போ என்ன அர்த்தம்னா, முன்னாடி இடம் இடைவெளி விடப்பட்டிருக்குமே, ஆனால் பின்னாடி வர்றவங்க அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்றதுக்கு வரலாம் தாராளமா. ஏன்னா அவரை ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வின் அருளால் அரவணைக்கப்பட்டவருங்கிறாங்க. அப்ப அது ரொம்ப முக்கியமான செய்தி அது அப்படிங்கிறதையும் இந்த ஹதீஸுக்கு கீழே அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். இப்போ ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு கல்வி சபை, ஒரு அறிவு பேசப்படக்கூடிய சபைகளுக்கு வரும்போது எவ்வளவு தூரம் நெருக்கமாக நாம் வருகிறோமோ, எவ்வளவு தூரம் அடர்த்தியாக நாம் உட்காருகிறோமோ, அவ்வளவு தூரம் அந்த சபை என்பது அல்லாஹ்வின் அருள் இறங்கக்கூடிய, அல்லாஹ்வின் அருள் இறங்கக்கூடிய சபையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸின் மூலமாக சுட்டி காட்டுகிறார்கள். ஆக அருமையான தோழர்களே, இந்த மாதிரியான விஷயங்களை நாம கவனத்தில் வைத்துக்கொண்டு சபையினுடைய இந்த நாகரிகங்களை பேணுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு முஸ்லிமினுடைய நல்ல பண்பு, அது நல்லொழுக்கம் அது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நாம் எதை பேசினோமோ, எதை நாம் சொன்னோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ்